ஹை கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோக்கு வந்துட்டு ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவு அவன் டீனேஜாக இருக்கும் போது அவங்க அப்பா தான் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹீரோக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பாகவே இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் வந்து இன்டர்ன்ஷிப்பில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பானா ஹீரோட கம்பெனியில். இப்போதைக்கு அவனுக்கு வந்துட்டு அவனோட ப்ராஜெக்ட் எதுவுமே கிடச்சிருக்காது, ஹோலில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு நிறைய பில்டிங்லாம் வந்துட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இவன் ஒரு இன்ஜினியராக வந்துட்டு போட்டிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், ரொம்ப தனாவிட்டா வந்துட்டு அங்கே இருக்க ஒர்க் எதுவுமே பார்க்க மாட்டான். அங்கே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தாங்க இதை வந்து நீங்கள் பூசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் பூசுங்க, ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட், நானும் இதெல்லாம் பண்ண மாட்டேங்கும் போது அங்கே கரெக்டாக ஹீரோ வருவான். என்ன நீ பண்ண மாட்டேன், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை நீ பண்ணவுன்னே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அவனே வந்து வாண்டடாக வந்து பூசுவான். இந்த மாதிரி உனக்கு பூச தெரியாதான்னு சொல்லிட்டு கீழே உட்காந்து பூசிட்டு இருப்பான். இதை பார்க்குற பால் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரியும், ஆனால் நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஒர்க் பண்ண எல்லா வேலையும் தான் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து டேரெக்டாகவே ஹீரோ தானே பாஸு, சிஓ. ஸோ சிஓ கிட்டே ரொம்ப திமிரா பேசிகிட்டு இருப்பான். ஹீரோ வந்து என்ன தான் ஆஷா வந்துட்டு பால்கிட்ட பேசினாலுமே இதை இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் இவன் பொறுப்பாக சொல்லுவான். இதெல்லாம் பார்க்குற பால் வந்துட்டு இதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே ஏறி இருக்கும். அதை வந்துட்டு ஒழுங்காக போடாமல் அதை சாத்தி வச்சுருப்பாங்க. அதுமேலேயே ஏறி அவன் பெயிண்ட் அடிப்பான். நம்ம ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி தடுக்கி போட்டு விழுந்துருவேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் என்னால் பண்ண முடியும், அதெல்லாம் என்னோட ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதில் ஏறுவான். கரெக்டாக என்ன பண்ணுவான்னா கீழே விழுந்துருவான். ஸோ இதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்பயே சொன்னோம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் சொல்லுவான், அந்த மாதிரி திமிரா நடந்துக்காத, ஒழுங்காக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதெல்லாம் பார்க்குற ரீனா வந்துட்டு கேட்பாங்க, இவனை வந்துட்டு எதுக்கு இன்டர்ன்ஷிப்பில் வந்து வச்சுக்கணும், பேசாமல் எடுத்துடலாம், ரொம்ப எய்த்து பேசிகிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது, பரவாயில்ல வீடு, நம்மளாம் வந்து டீனேஜில் இருக்கும்போது இப்படி தான் நடந்துப்போம், ஸோ வீடு அந்த வயசு, அதனால் அந்த வயசுக்கு தான் அந்த மாதிரி பேசுகிறான், கொஞ்சம் கொஞ்சம் போனால் அவனே வந்துட்டு கற்றுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இதை வந்து பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா தான் ஹீரோயின் மேலே இவன் இதில் இருக்கான் அப்படின்னாலுமே ஒர்க் விஷயத்தில் வந்துட்டு நல்லா தான் பார்த்துக்கிறான். பெருசாக ஒன்றே வந்து அவன் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு மேனேஜரை வந்துட்டு ஒரு பையனை வந்து புதுசாக வேலைக்கு சேர்க்குறாங்க. எனக்கு வந்து காலில் ஏதோ பிரச்சனை இருக்க போல். ஸோ அவன் வந்துட்டு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ண வரான். ஹீரோவும் ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவங்க ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஹீரோ நந்தன பொண்ணுமே வந்துட்டு மறைச்சி பார்க்குறான். இவன் வேறு யாரும் இல்லை, ஹீரோ கனவுல வந்துட்டு ஒரு சின்ன பையனை வந்து ஹர்ட் பண்ணியிருப்பான், ரியல் லைஃப்பில் ஹர்ட் பண்ணியிருப்பான், அடிக்கடி கனவு வரல. ஸோ அந்த சின்ன பையன் தான் அப்படி வளர்ந்து ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக பார்க்குறான். ஹீரோ வந்து பழி வாங்குறதுக்கு தான் அந்த கம்பெனிக்குள்ளேயே வந்திருக்கு. இவனோட பேர் வந்து ஹான். ஸோ ஹான் வந்துட்டு அப்படியே திமுறா பார்க்குறான், லைஃப்பை எப்படி ஸ்பாயில் பண்ணிட்டு நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு மறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னென்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரில. அதுக்கப்புறம் பாலோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. பால் அப்பா வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டாஃபாக ஒழுங்காக லஞ்செல்லாம் வாங்காமல் ரொம்ப நீட்டாக நடந்துட்டு இருப்பார். அவரும் வந்துட்டு லோயர் கிளாஸ்லேருந்து இருந்து மேலே வந்திருக்காரு. ஆனால் பால் அம்மா வந்துட்டு ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க. அந்த மாதிரி லஞ்சம் வாங்குங்க, அப்போ தான் நம்மளால நிறைய காசுலாம் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் நான் வாங்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி இருக்கீங்க, ஏன் கொஞ்சமாச்சும் லஞ்சம் வாங்கினா தான் நம்மளால சேமிக்க முடியும், நம்ம பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு ஈக்குவலாக ஆக முடியும்ல அப்படின்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பாலோட கேரக்டர் யார்கிட்ட வந்திருக்குன்னு பார்த்தா இவங்க கிட்ட தான் ஃபுல்லாக கேரக்டரே வந்திருக்கு போல். ஸோ பால் வந்துட்டு அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் அழுக்காக வந்துட்டுருக்கான். இதை பார்த்தோன்னே டேய் என்னடா இப்படி வந்துட்டுருக்கேன், யாரும் அவனை ஹர்ட் பண்ணது அப்படிங்கும்போது பால் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவானா. பாருங்கள் அந்த கம்பெனி கால் பண்ணி திட்டுங்கும் போது இவங்க அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணும்போது இதை விட ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கொடுத்துருக்காங்க, இப்பெல்லாம் பண்ணி தந்தா மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. பால் அப்படியே வந்து மறைச்சிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட அக்கா இருக்காள், அவன் என்ன பண்ணுறான்னா ஏதோ தேடிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு என்னக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா கொடுத்த டைமண்ட் ரிங் எங்கன்னு தெரியலடின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இந்த ஸ்டெப் மேம் சித்தி இருக்காங்களா அவங்க ரூமுக்கு தான் போகிறான். ஏன்னா அவங்க வந்து ஆட்டையை போட்டு வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாத்தையுமே செக் பண்ணுறா. அப்போ வந்து கேட்குறாங்க, சித்தி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அம்மா கொடுத்த டைமண்ட் ரிங் வந்து காணும், கண்டிப்பாக நீங்கள் தான் எடுத்து வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து தேடிட்டு இருக்கா. அவங்க வந்துட்டு இதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை, நீ தேவையில்லாமல் பேசாத, உங்கள் அப்பா தான் பணக்காராக இருக்கார்ல, எனக்கு ஏதாச்சும் வேணும் உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிப்பேன் அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் எப்போவுமே இப்படி தான் சொல்லுவீங்க, ஆனால் இதெல்லாம் மற்றவங்களோட பொருளுக்கு ஆசைப்படுவீங்க, எங்கள் அம்மாவோட பொருள் கிடைச்சிக்குமே நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலாக வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அங்கே இருக்க பில்லோ கவர்லாம் பிடிச்சி பெட்டில் கூட நுழைய வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உதறிட்டு இருப்பாளா. இவங்களுக்கு தான் ஆல்ரெடி வேலைக்காரர்களுக்குலாம் வந்துட்டு அதிகமாக காசு தராமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த காசெல்லாம் அவங்க தல்வாணி உரக்குள்ளே தான் வச்சுருந்துருப்பாங்க. இவங்க உதரும் போது நிறைய காசு வந்து விழுந்துடும். பார்த்தீங்களா என்னோட டைமண்ட் ரிங்கை விற்று இப்படி காசாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்பா வந்துட்டு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அந்த ப்ரூட்டும். அப்போ வந்துட்டு சொல்லுவாங்க, இல்லை நான் வந்துட்டு வீட்டுக்கு சேமித்து வைப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் காசுலாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சேமித்து வச்சேன், வேலைக்காரங்க கொடுக்குற காசு, காசரிலாம் வாங்குற காசுலாம் வந்துட்டு இந்த மாதிரி சேமித்து வச்சேன், மற்றபடி இவர் ரிங்கை விற்றுலாம் நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோ என்ன
ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க வீட்டில் வந்து லஞ்சுக்கு கூப்பிட்டுருப்போம். அதுக்கு வந்து போயிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பசங்க என்னன்னா ஒரு பையனை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பையன் தான் ஹீரோயின் சொல்லியிருப்பாள், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பையன் அடாப்ட் பண்ணி வளர்த்தான், அந்த பையன் எங்கள் அப்பாவோட பையன் தான், ஆனால் அம்மா யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அந்த பையன் வந்து ஓடிட்டு இருப்பான். உடனே ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணி எதுக்கு அந்த சின்ன பையனை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பான். அந்த பசங்கள்லாம் வந்துட்டு இவங்க கையில் கன்லாம் இருக்கிறத பார்த்துட்டு ஐயோ இவங்க ரவுடியாக இருப்பாங்கன்னு ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பையன் கிட்டே வந்துட்டு ஒரு ரிங் இருக்கும். உனக்கு எதிராக அந்த டைமண்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எங்கள் வீட்டில் இருக்க ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடமானவானாம். டேய் சொல்லுடா என்ன இது, அவனோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுருப்பான். இவன் ஹீரோக்கு வந்து டவுட் வந்துடும். ஒரு வேளை வந்துட்டு சரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாராச்சும் கால் பண்ணு அப்போ தான் உன்னை விடுவோங்கும் போது இவன் வந்துட்டு அவங்க அக்கா நம்பர் கொடுப்பான். யார் நம்பர் கொடுப்பான்? ஹீரோயின் நம்பர் தான் கொடுப்பான். ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோனோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரியாதுல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா கேஷுவலாக வந்துட்டு ஃபோன் அடித்து பேசுவான். அந்த மாதிரி உன்னோட தம்பிங்க தான் ஸ்ட்ரீட்டில் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இவன் வந்து ஃபோன் பேசிட்டு அப்படி நழுவி வீட்டில் வந்து இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கும். சரின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, நம்ம ஹீரோயின் மட்டும் தான் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான். அந்த வீட்டு நடந்துட்டு இருக்கும் போதே இவன் நழுவி அந்த சைடு போயிடுவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கட்டிட்டு இருக்கான பில்டிங். ஸோ அந்த சைட்டை தான் காட்டுறாங்க. இந்த ஹான் என்ன பண்ணுறான்னா அங்கே வந்து ஒரு பாம்பு செட் பண்ணிவிட்டு ஹீரோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் வந்துட்டு பாம்பு செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பால் வந்துட்டு வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வருவான். அப்போ வந்துட்டு என்ன சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பேசுறதை போய் கேட்பான். இங்கே வந்துட்டு பாம்புன்னு ஆஃபீஸில் இருக்கவங்களாம் பயந்துருவாங்க. ஸோ இவன் வந்துட்டு காலில் வாங்கிட்டு ஒரு நல்லவனாக இருந்தால் போயிட்டு தடுக்கணும், இல்லை வந்துட்டு வெளியே வந்துட்டு இந்த பையன் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவனுக்கு பாம்பு எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இதை பார்த்துட்டு சந்தோஷம் இந்த மாதிரி ஹீரோ கம்பெனிக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துடுறான். அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் கிடச்சிது ஆஃபீஸ் ரூம்லேருந்து. அதுக்கப்புறம் ரீனா என்ன பண்ணுறான்னா ஐயோ உள்ளார வந்து லேபர்ஸ் எல்லாருமே அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப நல்ல பொண்ணு தாங்க இருக்கா. அவள் என்ன பண்ணுறான்னா போய் எல்லாரையும் வெளியே வர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேரை வந்துட்டு கத்தி வெளியே வர சொல்கிறான். ஆனால் மேலெலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களெல்லாம் கூப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனா வந்துட்டு உள்ளார போகிறான். இல்லை ரீனா நீங்கள் போவாதீங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். அப்போ கரெக்டாக மாடிக்கு போயிடுறா. அப்போ பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கிற இடத்த வந்து பார்த்துடுறா. அதுக்கு பக்கத்தில் ஹார்ன் இருக்கிறதையும் பார்த்துடுறா. இவன் ஹானுங்கிறவன் புதுசாக வேலை செஞ்சுருக்கான். இவளுக்கு வந்து பெருசாக அவனை பற்றி தெரியல. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணு தன்னை பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடிச்சு போட்டுட்டு அங்கேயே அவன் மயக்க போட்டு கீழே விழுந்துடுறான். இவன் ஓடி போயிட்டு லேபராக வந்து நின்றுடுறான். இன்னும் ஹீரோக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியல. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு தம்பியை பார்க்கறதுக்கு வரான். அப்போ ஒரு கார் வந்துடுது. அப்படியே மோதுற மாதிரி வரும்போது டக்குன்னு ஹீரோ தான் வந்து காப்பாற்றுறான். ஹீரோ பார்த்தனுமே அவளுக்கு வந்துட்டு என்ன இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக். ஹீரோக்கும் ஷாக்கு, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்துலேயே கொஞ்சம் ஜர்க்கு விடுறா, கொஞ்சம் நவுந்துட வந்து போகிறான். இவன் ஏன் ஹீரோ பார்த்து நான் வந்து போகிறான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் சொல்லியிருப்பான் நான் அதை டெஸ்ட் சேஞ்ச் பண்ணி விட்டேன்னு. ஸோ அது நினச்சிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா தன் தம்பிக்கிட்ட ஓடிடுறான். ஓ இது உன்னோட பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவன் கையில் ஒரு ரிங் இருந்துச்சு, டைமண்ட் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்துட்டு காட்டுறான். ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு தங்கச்சி அக்காவோட ரிங் வந்துட்டு இவன் தான் எடுத்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அந்த ரிங்கை வந்து எடுத்து அப்படிங்கும் போது ஆமாம் எனக்கு வந்து நிறைய நீட் இருக்குது, ஸோ அதுக்காக தான் இதை விற்று காசு வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரிலாம் பண்ணுற இல்லை ஏதாவது தப்பு இல்லையாங்கும் போது நான் பண்ணுறது என்ன தப்பு, நீங்கள் பண்ணுறது தான் தப்பு. அப்பா எப்போதுமே உங்கள் 2 பேருக்கும் ஸ்கூலுக்கு வந்து ஹை ஸ்கூலில் வந்துட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க, 2 பேரும் கார்லலாம் போகிறீங்க. ஆனால் நான் பாரு நான் வந்துட்டு ரிக்ஷாவில் தான் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சித்தி அவங்க பசங்களும் அவங்க நல்லா ரொம்ப கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, என்னை யாரும் கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஹீரோயின் அப்பா வந்துட்டு எல்லா பசங்களும் ஒரு மாதிரி பார்க்குறாரு, இந்த பையனை வந்து ஒரு மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ அவளுக்கு வந்து தோணுது இந்த மாதிரி அப்பா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சின்ன பையன்ட்டு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுன்ட்டு இவன் என்ன சொல்கிறான்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீனே என் கூட வந்துட்டு எங்கள் கூட காரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக பேசுகிறான். ஸோ இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு வந்துட்டு ஒரு அளவுக்கு என் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் இந்த ஃபேமிலி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. சரி இவன் எங்கே போயிருக்கான், ஹீரோயின் வீட்டுக்கு தானே போயிருக்கான். ஸோ ஹீரோயின் வீட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணான்னா பேக் சைட்லேருந்து வரான். அப்போ வந்துட்டு மேரி கேட்குறான் என்னம்மா பேக் சைட்லேருந்து வீட்டுக்குள்ளே போ, உங்கள் அக்கா வந்து நிறையா பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க, சித்திக்கும் அக்காவுக்கும் நிறையா பிரச்சனை நடந்துட்டுருக்குங்கும் போது சரி ஆண்டி நான் பேக் சைட்லேருந்து வந்து யார்ட்டே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேக் சைடாக போகிறான். ஹீரோ வந்துட்டு இந்த பையனை வந்துட்டு அழைச்சிட்டு போகிறான். ஹீரோ என்ன பண்ணுறா உள்ளே போயிட்டு நான் வந்துட்டு ரிங்கை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ரிங் வந்துட்டு கீழே கடந்துச்சுன்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் கீழே கடந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். உடனே எங்கள் அப்பா அவ்வளோதானே இதில் போய் என் சித்தியை வந்து டவுட் பண்ணேன், ஃபஸ்ட்டு சித்திக்கிட்ட வந்து சாரி கேளு அப்படிங்கும் போது அவன் வந்து கேட்க மாட்டேங்கிறான். சித்தி வந்து ஆமாம்மா நான் வந்து தப்பே பண்ணல, நீ எதுக்கு வந்துட்டு என்ன இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சாரி கேட்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது, ரொம்ப ஆஷாக பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கிங் வந்து ஓடி வர பஸ் உங்கள் சைட்டில் வந்துட்டு பாம்பு வச்சுருக்காங்க, உங்கள் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் வந்து ஓடி வரான். ஹீரோ வந்துட்டு இங்கே சாப்பிட லஞ்சுக்கு தானே வந்திருப்பான். ஸோ அங்கே வந்துட்டு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்களுக்குலாம் கொஞ்சம் பயமாயிடும். ஹீரோனுக்கு வந்துட்டு ஐயோ ஹீரோ போகிறாரு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்புறம் சைட்டுக்கு போனதுக்கப்புறம் உள்ளார இருந்து போலீஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, போலீஸ்லாம் வந்திருப்பாங்க போல. ஸோ ரீனா வந்து உள்ளே வந்துட்டு மயக்கம் போட்டு கிடப்பால. ஸோ அவளை வந்து தூக்கிட்டு வராங்க. ஹீரோ ரீனாவை பார்த்துனே பதறிறான். அவன் என்ன பண்ண ரீனா
அவன் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஹான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வீடு தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்பா வந்து நிறைய கடலாம் வச்சுருக்காதுல்ல, அவருக்கு எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். அவருக்கு தான் நிறைய எனிமிலாம் இருக்காங்கள்ல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருமா, நான் வந்து உங்களை ரொம்ப லக்ஸுரியாக வாழணும்னு ஆசைப்பட்டேன், உங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போதைக்கு முடியலாமா, பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நீங்கள் அப்பா மேலே கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு வந்துட்டு ஏன்ப்பா எனக்கு வந்து உங்களுக்கு புரியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பாவுக்கு வந்துட்டு இவன் ரொம்ப செல்ல பொண்ணாக இருக்கா. அதுக்கப்புறம் இவன் என்ன சொல்கிறேன்னா, தம்பி இருக்கானே அந்த பையனை வந்துட்டு எங்கள் கூடயே காரில் அழைச்சிட்டு போகிறமேப்பா அப்படிங்கும்போது, இல்லைம்மா வேணாம்மா, எனக்கு வந்துட்டு ஓகே ஆசை தான், ஆனால் வந்து அக்காவுக்கு பிடிக்காதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா அவங்க அக்கா வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க அக்கா கொஞ்சம் திமிராக இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறா, ரீனா பக்கம் தான் போகிறான். நீ எதுக்கு அவ்வளோ தெரியுமா உள்ளார போனேன், எல்லாரும் வெளியே வரும்போது நீ வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டி விட்டு போகிறாரு. அவர் ரொம்ப அக்கறையாக பேசுகிறதுலாம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இவங்க ஒன் சைடாக வந்துட்டு ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க ரீனா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோ கால் பண்ணி கேட்கணும், அவர் எப்படி இருக்காரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. எப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நாய் வருமா, சரி இந்த நாயை வச்சு நம்ம பேசலாம், டாக் வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. ஹீரோக்கு வந்து கால் பண்ணுறா. ஹீரோ கால் பண்ணல, ஹீரோட பிஏ கால் பண்ணுறா. கால் பண்ணி ஹீரோ இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி விசாரிக்கிறா. உடனே வந்துட்டு பிஏ கேட்குறாங்க, ஸோ குமாரிக்காவா நீங்கள் வந்துட்டு ஹீரோ பற்றினே விசாரிச்சுட்டு இருக்கீங்க போது, இல்லை அவர்கிட்ட சொல்லுங்கள் டாக் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாத்துறா. பட் இவங்களுக்குலாம் தெரியுது அவள் வந்துட்டு ஹீரோவை பற்றி தான் விசாரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. குமரிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறான்னுமே ஹீரோக்கு வந்துட்டு அப்படியே பல்ப் எரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அக்கா வராங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வரையலான்னு அவுட்லெட் போட்டு வச்சுருப்பா. ஸோ இதை பார்த்துட்டு, யார் இது, நீ இது வரைக்கும் ஜென்ஸை வரைஞ்சதே இல்லையே, சப்போஸ் நீ இந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கானா அவன் பேர் மட்டும் சொல்லிடாது, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது, வேணும்னா நீ வேணா ஹீரோவை சொல்ல, எனக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும், ஹீரோ வந்து உங்களுக்கு நல்ல சாய்ஸ் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க. இவங்க எப்போவுமே வந்துட்டு இந்த பணக்காரங்களாக இருக்கவங்கள தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. எங்கே போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபியான்சி கூட போயிட்டு இவங்களுக்கு வந்துட்டு வீடு வாங்குறதுக்கு போகிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்து பண்ணுறதுக்கு ஒரு வீடு வாங்க போகிறாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா பெரிய வீடாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான வீடாக இருக்குது. ஸோ அந்த வீடை பார்க்க போகும்போது அந்த வீடை ஆல்ரெடி பார்த்துட்டு பாலோட ஃபேமிலி வராங்க, பால் அம்மா வராங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடை வாங்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு மினிஸ்டரோட பையன் தட்டேன், ஆமாம் நீங்களும் பார்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நடுவில் வந்து ஹீரோட அக்கா வந்துட்டு, அது எப்படி உங்ககிட்ட இவ்வளோ காசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் எங்ககிட்ட காசு இருக்காது, எங்ககிட்ட தான் காசு இருக்குங்கும் போது காசு இருந்தாலும் தகுதி வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு அவள் சொசைட்டியில் வந்துட்டு பெரிய பெரிய ஆள், ஹீரோனோட அப்பா அப்படிலாம். ஆனால் இப்போ பாலோட ஃபேமிலி இப்போ வந்துட்டு கஷ்டப்பட்டு முன்னரே உங்கள் அப்பா மூலயமா பணக்காரங்களாக இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்குலாம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. அப்போ மினிஸ்டர் தானே, இந்த வீடு வந்து அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சொல்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பையன் கால் பண்ணி இந்த மாதிரி இந்த வீடு வந்துட்டு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தெரிஞ்சு போயிடுது. பால் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அப்பயே அவங்க ஏஜென்ட் கூப்பிட்டு இல்லை உங்களுக்கு தர வேணாம்னு சொல்லிட்டாங்கும் போது அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும். இங்கே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். அப்படியே பேபி இதுக்கப்புறம் நம்ம தான் இந்த வீடை வாங்க போகிறோமான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்கும் போது பாலோட அம்மாவுக்கு செம்மையாக கோவம் வந்துடும். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, யார் வந்து நல்லா நிறைய காசு தரானா அவங்க வாங்கிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி சீப்பான வேலைலாம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது ஹீரோயின் வந்துட்டு அமைதியாக தான் நிற்பான். ஆனால் ஹீரோயின் அக்கா தான் ஓவராக பேசுவாங்க. ஏன் இந்த வீடை வந்துட்டு உங்களுக்கு வாங்கிறதுக்குலாம் எந்த தகுதியுமே கிடையாது, நீங்கள் என்ன இப்போ புதுசாக பணக்காரங்க ஆகிருக்கீங்க அவ்வளோதானே, நீங்கள் வந்து லோலேருந்து வெளியே வந்தவங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் வந்து சொசைட்டியில் வந்துட்டு பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு போவாங்க. இவங்களுக்கும் செம்மையாக கோவம். பால் அம்மாவுக்கு ஒரு நாளுக்கு உனக்கு வந்துட்டு யானைக்கு அடி சறுக்குங்கிற மாதிரி பேசிட்டு வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது திடாவும் அங்கே தான் இருப்பாள். அவள் பாப்பா, அவள் கோவம் ஃபுல்லாகவே ஹீரோயின் மேலே தான் இருக்கும். எப்படி திமிர் பிடிச்ச குடும்பமாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பார்த்து அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோட பி இருக்கான்னு அவன் ஓடி வந்து, பாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ப்ரூட் இருக்கார்ல அவர் வந்துட்டு இப்போ புதுசாக ஒருத்தன் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவன் வந்து ரொம்ப கெட்டவன் பாஸ், அவன் என்ன பண்ணுறான்னா இவரோட பணத்தை எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போகிறாங்கும் போது ஹீரோ வந்து எனக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியே வாங்க பாஸ் நம்ம போய் தடுக்கலாங்கும் போது அதெல்லாம் வேணாண்டா, நல்லா பணம் கொடுத்தா அந்த ஆள் ஏமாறட்டும் அப்படிங்கும்போது இவனுக்கே வந்து நான் ஆச்சரியமாக இருக்குது, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆமாம் அந்த ஆள் ஏமாறட்டும், அந்த ஆள் ஏமாந்து காசெல்லாம் விட்டு அப்படியே வந்துட்டு என்கிட்ட கடன் கேட்க வரணும், அப்போ நான் வந்துட்டு போனால் போது நிறைய வந்து ஹெல்ப் பண்ணணும், அப்படியே அவர் பொண்ணையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சீப்பான ஒரு பிளான் போடுறான். ஹீரோ வந்து இவ்வளோ சீப்பான இப்படி பிளான் போடுவான் அப்படிங்கிறது வந்து நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவன் இந்த மாதிரி பேசுகிறானா, இதை கேட்டுமே பிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவன் எப்படி நினைக்கிறான்னா அவங்க அப்பாவுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்து அப்பா வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவர் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கான் போல்.
ஸோ அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கவங்க எல்லார்ட்டையும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து முயற்சி பண்ணுறான். அன்றைக்கி தான் டின்னர் வந்துட்டு கட் ஆகிடும், வந்துட்டு போயிருக்க மாட்டான். ஸோ இன்றைக்கி வந்து டின்னருக்காக லஞ்சுக்கோ சம்திங் இதுக்கோ போயிருக்கான். அப்போ வந்து சித்தி வந்து பேசுகிறாங்க, நீங்கள் அடிக்கடி வரதை பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு குமாரிக்கா மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்க போலி அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு ஆமான்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அவங்க சித்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஒன்று தம்பி, இந்த பக்கத்து வீட்டு பால் அடிக்கடி வந்து குமாரி கடை தான் இன்ட்ரெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்ராட் போகலான்னு வேறு பிளான் பண்ணி வச்சுருக்காங்கும் போது ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ ஹையர் ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்ராட் போகிறாள், அதுவும் பால் குடியும் அப்படின்னு சொல்லிட்டு வயிறு எரியுது. கரெக்டாக ஹீரோ வந்து உள்ளார வரா. இப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹீரோ பார்த்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறா. ஏன்னா அன்றைக்கி வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ வந்துட்டு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஹீரோ உட்காந்துக்கிறத பார்த்துட்டு வெளியே போயிடுறா. இவ இப்படி வெளியே போகிறது வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு எனக்கு கார்லேயே வந்து நான் கீயை மறந்து வச்சுட்டு வந்துட்டு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ எங்கே உட்காந்துருப்பான்னு சொல்லிட்டு அவள் சைடில் வந்து நின்று விண்டோ வழியாக பார்க்குறான், எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். நீ என்ன பண்ணுற, சொந்த வீட்டிலே எதுக்கு திட்டுத்தனமாக என்னை எட்டி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்துட்டு உள்ளே வரலாம், ஆனால் வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு சைடில், ஸோ அதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது, சும்மா போய் சொல்லாத, இப்போல்லாம் நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறேன்னு நல்லாவே தெரியுது. அன்றைக்கி நான் சும்மா சொன்னேன், உன் ட்ரெஸ்லாம் வந்து நானாக வந்து மாற்றவே இல்லை, நான் மேடை விட்டு தான் மாற்ற சொன்னேன், நீ வந்து தப்பாக நினச்சிக்காதங்கும் போது, அதானே நினச்சேன், கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து நல்லவர்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இவங்க அப்பா வந்து கஷ்டப்பட்டதுக்கெலாம் காரணம், இவங்க அப்பா கஷ்டப்படுறது எல்லாமே வந்து ஹீரோக்கு தெரிஞ்சும் ஹீரோ ஹெல்ப் பண்ணாமல் இருந்தது வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சா. அதுக்கப்புறம் தான் எந்த அளவுக்கு வந்துட்டு ஹீரோயின் மாறப்போ ஹீரோட இந்த சீப்பான பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆக போதுன்னு தெரியல. இப்போதைக்கு வந்து நல்லவர் வல்லவருங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து நினச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்வைட் பண்ணுறா. ஸோ சாப்பிட போகிறாங்க. எப்போ போல உங்கள் சித்தி வந்துட்டு எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வந்துட்டு என்ன அவனுக்கு டேபிள் மேனஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஹீரோயினோட அக்கா வந்துட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி லோக்கல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்களா. அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அமைதியாக வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்க புதுசாக ஒரு ஆள் வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்குறாரு. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் வந்துட்டு, இங்கே பாருங்க சித்தி, என்னோட ஃபிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்தாங்க இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை வந்துட்டு கொடுக்குறா. இப்படி வந்துட்டு இப்படி பார்த்து பேசுகிறாள்ல. ஸோ இதெல்லாம் பார்க்குற ஹீரோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிறான். பாரு இந்த பொண்ணுக்கு எவ்வளோலாம் டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு கட் பண்ணணும் அப்படின்னு தெரியவே இல்லை ஃபுட்டை. ஸோ ஹீரோ வந்துட்டு அழகாக பொலைட்டாக சொல்லி தரானா, நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, ரொம்பவே தேங்க்ஸ் ஹேண்ட்ஸம் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாளா. இதெல்லாம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோ ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கிறான். இவன் எல்லாமே பிளான் போட்டு தான் நடந்துக்கிறான் அந்த ஃபேமிலி கூட. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்து வாஷ் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஹீரோயின் வந்து ஒரு டிஷ் செஞ்சிருப்பா போல். ஸோ அந்த கேக் வந்துட்டு இதை வந்துட்டு டேஸ்ட் பண்ண நீங்கள் கொடுக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்து அந்த வீட்டில் எங்கே வாஷ்ரூம் இருக்குன்னு தெரியாமல் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு மேடு வந்துட்டு இப்படியே போங்க அப்படின்னா பெரிய வீடாக இருக்குல்ல, ஸோ இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வழி காட்டுறாங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்து இந்த பக்கம் கிச்சன் பக்கம் நிற்கிறான். ஸோ வந்து ஹீரோ வந்து பார்த்துறான். கையில் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு கேக் மேக் பண்ணியிருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா கூட அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குறான். ஹீரோயின் வந்து வேணாங்கிறான். ஹீரோயின் கையால் விஷம் கொடுத்தா கூட குடிச்சிடுவான் போல, அந்த அளவுக்கு தான் பித்து பிடிச்சிருக்கான். சரி கூட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறான். ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை சாப்பிடும் போதே இவனுக்கு ஒரு விஷயம் தோணுது. இவங்க அம்மா பயங்கரமாக வந்து பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க போல் சின்ன வயசில். இப்படி தான் ஆசை கேக்லாம் பண்ணி கொடுக்கும் போது அவங்க வீட்டில் நிம்மதி இருக்க முடியாது. ஏன்னா இவங்க அப்பா வந்து மாஃபியா தானே, இவங்க வந்து லவ் பண்ணி ஓடி வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் எவனாச்சும் வந்துட்டு இந்த சுட்டுக்கிட்டு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஒரு பையனுக்கு நிம்மதியாக எல்லாரும் மாதிரி ஸ்கூலுக்கு போக முடியாது, ஒரு ஃப்ரீடம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அவங்க வந்துட்டு ஒருத்தவங்க சுட வருவாங்க, எல்லாரும் போவாங்க. அவங்க வீட்டை சுற்றி எப்போ பார்த்தாலும் ரவுடி பசங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற இந்த இவர் பிரசிடென்ட்டோட பொண்ணு தானே, இவங்களுக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது. அவங்க வந்து கோச்சிப்பாங்க, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இது எல்லாத்தையுமே விட்டு வந்தால் சொன்னீங்க, ஆனால் இது வரைக்கும் கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு பேசாமல் டைவர்ஸ் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அழுவாங்களா. அப்போ அவர் சொல்லுவார், என்னை வந்துட்டு நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிற அப்படின்னா என்னை சாகடிச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக சொல்லியே தாக்கிட்டு இருப்பார். இவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு அதெல்லாம் வந்து பிடிக்காது. பட் இவரை பிடிக்கிறதுனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இவர் கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு இவரை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அது என்னங்கிறத வந்து அப்புறம் காட்டுவாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இவர் கூட வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருப்பானா. ஸோ அவனுக்கு வந்து கோவம் வரும். யார் மேலே கோவம் வருது இல்லை, அவங்க அம்மா மேலே இவனுக்கு கோவம் வருது, அவங்க அப்பா மேலே கோவம் வருதான்னு தெரியல. ஆனால் இவனோட சைல்ட்ஹுட் லைஃப் மேலே வந்து இவனுக்கு பயங்கரமான கோவம் வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுவானா, அங்கே போயிடுவான். இவன் என்ன பண்ணுவானா, கோவத்தை இந்த ஃபுட்டை வந்து இப்படி கசக்குவானா, ஒருவேளை நம்ம ஃபுட்டு வந்துட்டு இவருக்கு பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போவான்.
ஏன்பா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்த்து பேசிகிட்டு இருப்பான். எனக்கு என்ன தெரில, அவளோட ஞாபகம் வந்துட்டு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு அம்மாவை தான் நினைவு காட்டிகிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு ஃபுட்டு செஞ்சா அது கூட அப்படியே அம்மா பண்ண மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு ஹீரோயினை வந்து சில விஷயத்தில் பார்க்கும்போது அவங்க அம்மா மாதிரியே தெரியும் போல். ஸோ அவங்க அப்பா கலர் நின்றுக்கிட்டு ஏன் என்னை இப்படி மாஃபியாவாக மாற்றினீங்க, எனக்கு எதுக்கு இந்த மாதிரி லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.